வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுடர் இருக்காங்களே அவங்களுக்கு இப்போ மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துட்டு இருக்குங்க. அது என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல அவர் மேலே காதல் ஆசை வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அங்கங்கே போயிட்டு வாழ்க்கையை அப்படி இப்படி சொல்லிட்டு கழிச்சாச்சு. மீதி வாழ்க்கையை இந்த வாழ்க்கையை இவங்க கூட சந்தோஷமாக கழிக்கணும். ஏன்னா இவன் அந்த அளவுக்கு நம்ம மேலே கேர் பண்ணிடுறான், பாசம் எல்லாமே இருக்குது. அந்த கேரிங் எல்லாமே நமக்கு முழுசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. இந்த ஆசைப்படுறதே தப்பு இல்லைங்க. ஆனால் ஆசைப்படுற விதம் தான் தவறான விஷயம். ஏன் எதனால் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு. ஏன்னா அவங்க ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் இவங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை ஆசைப்படுறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். இப்போ மல்லி வாழ்க்கையும் ஒரு பக்கம் கேள்விக்குறியாயிரும். மல்லி உன்னை எப்படியான பாரு, இந்த வீட்டை விட்டு துரத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கூடி சீக்கிரம் விஜய் விட்டு ஓட வைக்கிறேன். விஜய் கூட இனிமையாக வாழ்க்கையை நான் தொடர்ந்துக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்பா இருக்காலே அவளை நம்ம இன்னும் பாசத்தை ஊட்டி அவகிட்ட இன்னும் நம்ம அட்ராக்ட் ஆகணும். வெண்பா நம்ம பக்கம் வந்துட்டா போதும், அடுத்த செகண்ட் ஈஸியாக இவங்களை இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இவங்களுக்குள்ள இருக்குது. இந்த ஆசை என்னவா மாறப்போகுது, ஏதுவா மாறப்போகுது, இது காதலாக மாறப்போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க காதலாக தான் மாறப்போகுது. இவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. அந்த ஈர்ப்பால் இந்த காதல் இன்னும் மேலும் மேலும் வளரப்போகுது. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஐயோ இப்படி நடந்தால் என்னடா அவன் நம்ம மல்லி இல்லாமல் எப்படா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது போல் நடக்காது. நடக்கிற மாதிரி ஒரு பாவனை வரும், ஆனால் நடக்காது. நம்ம விஜய் எந்த காரணத்தை கொண்டு யாருக்காகவும் எதுக்கு தான் காதலியே விட்டு தர மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவரோட காதல் ஸ்ட்ராங்கானது, அன்பானது, விருப்பமானது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்கும் போது இதுக்கப்புறம் நல்ல விஷயம் வேறு எதுவும் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே நடக்குங்க. வாழ்க்கைன்னா இடத்த உடனே எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சிட முடியாது. அது போல தான் நம்ம ரேணுகாவும் நினச்சின்னு இருக்காங்க. நம்ம எல்லா விஷயத்தையும் திருடுற விஷயத்த, சரி ஒருத்தர் ஏமாத்துற விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம், காதலும் ஈஸியாக நம்ம கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாக நினச்சின்னு இருக்காங்க. உங்கள் முகம் மட்டும்தான் ரேணுகா மாதிரி, ஆனால் மற்றபடி எதுவுமே உங்களோட மனசும் சரி எந்த ஒரு விஷயமும் ரேணுகாவுக்கு செட் ஆகாது. ஏன்னா ரேணுகா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லவங்க. அந்த மாதிரி நல்ல கேரக்டரும் சரி பார்த்து பழகிற கேரக்டரும் உங்ககிட்ட இல்லை. அதனால் உங்களுக்கும் இவங்களுக்கும் செட் ஆகிறதுக்கு 99% வாய்ப்பு இல்லை. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே சமயத்தில் மனோ இருந்துன்னு ஒரு பக்கம் என்னம்மா வாசனை அப்படியே சும்மா மூக்கை கட்டி இழுக்குது, இன்னும் இங்கேருந்து அப்படியே நேரம் ஹஸ்பண்டோட வீட்டுக்கே வாசனை போயிடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சிருக்கியா? மல்லி இருந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சுட்டு, ஆமாம் அவருக்கு ஃபோன் பண்ண வரேன்னு சொல்லிட்டு சொன்னார், அதுக்காக தான் நான் அவளை காத்துன்னு இருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் அந்த சுடர் இருக்கால அவர் இருந்து அவங்க குடிக்கிற பாலில் மாத்திரையை கலந்து விட்டுறாங்க. அதனால மயக்கமாயே அங்கேயே படுத்துடுறாங்க. மல்லி நீ என்ன நினச்சாலும் சரி, என்ன நினச்சி ஃபோன் பண்ணாலும் சரி, இதுக்கு மேலே விஜய் அங்கே வரமாட்டார். விஜய் என் கூடயே வச்சுக்கிட்டு என் கூடயே தான் வாழ போகிறாரு. நீ இந்த வாழ்க்கையில் இனிமேல் நீ இருக்கக்கூடாது, உன்னை எப்படி முடிச்சு கட்டணுமோ அந்த மாதிரி தீர்த்து கட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த மாதிரி முடிவெடுக்கிறது இவங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் இன்னொருத்தர் அந்த டாக்டர்ன்ற பேரில் சுற்றின்னு இருக்கானே அவனுக்கு இது சாதகம் இல்லைங்க. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் இருக்கான். திடீர்னு இந்த மாதிரி நான் நல்லவளை திருந்துறேன், நான் போய் சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் விட்டுருவானா? முடியாது கருப்பு, முடியாது. உன்னை வச்சு தான் இன்னும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நான் சம்பாதிக்கணும். அந்த திருட்டு வேலைக்கெல்லாம் நீ தான் கரெக்டாக இருப்பா, வேற யாரும் எனக்கு செட் ஆக மாட்டாங்க. இத்தனை நாள் எனக்கு கம்பெனி கொடுத்துட்டு இப்போ நீ நோரத்தை நல்லா வசதியாக கிடைச்சது அவங்க கூட போயிடலான்னு பார்க்குறேன். விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் தேவையான போது நான் தரேன், ஆனால் என் வாழ்க்கையை நாசனம் பண்ண பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரி சொல்லியிருக்காங்க. என்ன சுடரி என்கிட்ட இப்படி பேசுகிற பார்த்தியா? நீ என்ன தான் பேசினாலும் சரி, என்ன தான் உருகுனாலும் சரி, நான் என்ன பண்ணணும்னு உனக்கே நல்லா தெரியும். அதனால் என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அளந்து பொறுமையாக பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி பொறுத்து பேசு. தேவையில்லாமல் வார்த்தையை விட்டேன்னா அதுக்கப்புறம் நீ வார்த்தை ஆள்றது கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம சுடரி குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு இவனுக்கு ஒரு பூஜையை போடணும், இவன் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னடா இது பிளான் மேலே பிளான் அடிக்கின்னு போயினே இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இவங்க போகிற ஸ்கெட்ச் எல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாக இருக்கும். ஐயோ என்னடா இப்படியெல்லாம் போடுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க முடியுமான்னு கூட தெரியலங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வேற மாதிரி தரமாக பிளான் எல்லாம் போட்டுருக்காங்க. எல்லாமே ஒரு பக்கம் சிறப்பான பிளான் தான். ஆனால் இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சற்று குறைவுதாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்து உடனே சாதிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சா கண்டிப்பாக முடியாது. பொறுமையாக நின்று எந்தெந்த விஷயத்தில் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சிந்திச்சு செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கான வெற்றி, அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அது போல தாங்க நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. சரி இது போல எல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய் அந்த சுடரியை பார்க்குறாங்க. என்னம்மா ரேணு என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுன்னு சைலண்டாக அங்கே போகிறாங்க. கதிரேசா எனக்கு விஜய் இங்கேயே இருக்கணும் போல இருக்குது, விஜய் அந்த வீட்டுக்கு அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீயே இந்த வார்த்தையை சொல்லிட்டு போனால் நான் அனுப்பிடணும்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்கேயே இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மல்லியை ஒழிச்சு கட்டுறதுக்கு நிஷா கிட்ட பேசுகிறாங்க. நீ சொன்னது கரெக்டு தான்மா, இனிமேல் அவன் இங்கே இருக்கிறது நம்ம கரெக்டாக தான் இருக்காது,
பேசுறது எல்லாமே ஓகே தான், ஆனால் அது சாத்தியம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்காமல் அசால்ட்டாக இப்படி நடந்துடும் அப்படி நடந்து நம்ம சொல்ல முடியாது. யோசிச்சு கரெக்ட் பண்ணி பண்ணோம்னா எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண இவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறதுக்குள்ள நமக்கே ஒரு பக்கம் அப்படியே சும்மா தலையெல்லாம் சுற்றுது ஒரு பக்கம். என்னடா இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, அதனால் நம்ம வழியில் நம்ம போகலாம். அதை விட்டுட்டு யாரையும் நம்ம வழியில் குறுக்க வரும்போது நாம் அவங்கள இந்த குறுக்க அந்த கௌசிக்கு வந்தால் அப்படின்ற மாதிரி நம்ம பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி பின்னி பெடல் எடுக்கக்கூடாது. நம்ம வழியில் நம்ம கரெக்டாக போயினே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படியெல்லாம் இவங்க இந்த சீரியலை கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தாங்க இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க, அதுதாங்க தரமான சம்பவமாக சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க வரலன்னு சொல்லிட்டு சாப்பிடாம பட்னியாவே தூங்கிறாங்க. காலைல என்ன பொண்ணு வந்து தாம் தூம் தடாலடின்னு கத்துறாங்க ஒரு பக்கம். நான் தான் அப்பயே சொன்னல மல்லி, நீ தான் முட்டாளாட்டம் இருக்க ஒரு பக்கம். அவன் இந்த வீட்டுக்கு வந்தது இந்த சொத்தை மட்டும் ஆட்டியா போடலை, அவங்க புருஷனு ஆட்டியா போட ஆட்டினாக்குது. கொஞ்சம் உஷாராக பார்த்து இருந்துக்கலாம், அவன் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறதுக்கு நீயே விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இதை எப்படி என்னால் எடுத்துக்கிறது, எப்படி இதை கொண்டு போகிறது எனக்கு புரியல, எனக்கு ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறாங்க. எதுக்கும் கவலைப்படாத போல, நான் இருக்கிற வரையும் உங்கள் வாழ்க்கை நாசமாக போக விட மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.